பிரதமர் மோடியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மீண்டும் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். எல்லையில் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் பிரதமரை சந்தித்து அஜித் தோவல் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லியில் உள்ள பிரதமர் இல்லத்தில் அஜித் தோவல் சந்தித்து ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். பிரதமர் மோடியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மீண்டும் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். மீண்டும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பிரதமர் மோடியை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இந்த ஆலோசனையில் என்னென்னவெல்லாம் விவாதிக்கப்பட்டிருக்கும், விவரங்கள் என்ன? வணக்கம். இது மிக மிக ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்க வேண்டும். காரணம், மற்றபடி ஒரு சாதாரண அமைச்சர்களோ மற்றவர்களோ சென்று பார்க்கிறார்கள் என்பதை தாண்டி இவர் ஒரு தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய நபர். பெரும்பாலும் இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை விஷயங்களே ஒரு முக்கிய மூளையாக செயல்படக்கூடிய நபராக இருக்கக்கூடியவர் அஜித் தோவல். இவர் நீங்க பாத்தீங்கன்னா 2014 பாஜகவுடைய கவர்மெண்ட் எப்போ வந்துச்சோ அப்போல இருந்து இவர் தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கின்றார். உலக நாடுகள் அனைத்திலும் இருக்கக்கூடிய அந்த உளவு பிரிவினருடைய அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, இந்தியாவினுடைய அந்த உளவு பார்வை எப்படி இருக்கிறது, அனைத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய நபராக, உற்று கவனிக்கக்கூடிய ஒரு முக்கிய நபராக அஜித் தோவல் இருந்து வருகின்றார். த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் என்று சொல்லக்கூடிய வகையில இந்தியாவில் மிக மிக முக்கியமான நபர்களில் ஒருவராக அவர் இருந்து வருகிறார். அவர் சென்று பிரதமரை சந்தித்து ஆலோசனை நடத்த ஆரம்பிச்சோம்னா அது ஒரு முக்கியமான நகர்வாகத்தான் வல்லுநர்கள் பார்க்கிறார்கள். காரணம், ஏற்கனவே நேற்றைய தினம் கூட அவர் தெரிவித்திருந்தார், பாகிஸ்தானுடன் பதற்றம் அதிகரிக்கும் நோக்கம் இல்லை என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரையிலே தங்களுக்கு நட்பு நாடாக இருக்கக்கூடிய சில நாடுகளுடன் சேர்ந்து கொண்டும் இந்தியாவை பொருளாதார ரீதியாகவும் மற்ற விஷயங்களிலும் எதிரி நாடாக கருதக்கூடிய சீனா போன்ற நாடுகளுடனும் கைகோர்த்து கொண்டு நமக்கு எதிராக சில சதித்திட்டங்களை தீட்டி வருவதாக தகவல்கள் வந்த வண்ணமாக இருக்கிறது. எனவே ஏதேனும் ஒரு மூலையிலிருந்து பாகிஸ்தானோ அல்லது பாகிஸ்தானுடைய நட்பு நாடோ நம்மீது, நம்முடைய அந்த எல்லையோர மாநிலங்கள் மீது ஏதேனும் திடீர் தாக்குதல் நடத்தினால் அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த ஆலோசனை நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நமக்கு தெரியும், நம்முடைய அந்த படைகள் சென்று அங்கு தீவிரவாதிகள் தங்கியிருந்த நிலைகளின் மீது தாக்குதலை நடத்தி அந்த தீவிரவாதிகளுடைய நிலைகளை அழித்திருக்கிறார்கள். நிச்சயம் அவர்களும் ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய வகையிலே பதில் தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிடுவார்கள். பாகிஸ்தானை பொறுத்தவரையிலே அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் இங்கு தீவிரவாதிகளை கொல்லவில்லை, எங்கள் நாட்டு அப்பாவி மக்களை கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். நேற்றைய தினம் கூட பாகிஸ்தானுடைய நாடாளுமன்றத்தில் அந்நாட்டு பிரதமர் உரையாற்றியிருக்கின்றார். இது பாகிஸ்தானுக்கான ஒரு வெற்றி, இந்தியாவினுடைய ராக்கெட் லான்ச்சர் உள்ளிட்ட சில ஆயுதங்களை, ஏவுகணைகளை நாங்கள் தாக்கி இருக்கிறோம் என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே நாங்கள் பதிலடி தாக்குதலுக்கு தயாராக இருக்கிறோம் என்ற ரீதியிலே தான் பாராளுமன்றத்தில் நேற்று பாகிஸ்தான் பிரதமருடைய பேச்சு இருந்தது.